ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மிருதுவான சாஃப்டான நல்ல ஒரு சப்பாத்தியை நம்ம செய்ய போகிறோம். சப்பாத்தி எப்போவுமே சாக்குப்பை போல் கனமாக இருக்குது, கடிக்க முடியல, பிக்க முடியல, இப்படியெல்லாம் பிள்ளைங்க சொல்லுவாங்க. நம்ம சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் மாவு சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 400 கிராம் மாவு. அது தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை அதில் சேர்த்துடுங்க. 1.5 ஸ்பூன் சமையல் ஆயில் அதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சுட்டு, அதாவது ஹீட் வாட்ரு கொஞ்சம் நல்லா ஆற வச்சு லைட் சூடில் ஊற்றினா போதும். ரொம்ப கொதிக்கலாம் சப்பாத்தி மாவில் தண்ணியை முதல்ல ஊற்றக்கூடாது. இப்போ கொஞ்சமாக நம்ம அதில் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. நார்மல் வாட்ரு கொஞ்சம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதை கலந்ததுக்கப்புறம் நார்மல் வாட்டரும் கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைந்து எடுத்துக்கங்க. தண்ணி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்குங்க, ரொம்ப தண்ணி ஆகிடாமல் இருக்கணும். எல்லாத்தையும் பிசைந்தவுடனே நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்குது. ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். 20 நிமிஷம் பொறுத்து சப்பாத்தியை தேய்ச்சிட்டு இப்போ நம்ம அழகாக இதில் போட்டு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு சப்பாத்தியை போடுங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. கொஞ்சமாக ஆயில் எடுத்து இது மேலே தடவி விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப ஹீட்டில் போடாமல் ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அழகாக 2 பக்கம் திருப்பி போட்டு பொன்னிறமாக வரும்போது எடுத்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டான நல்ல மெத்துன்னு சப்பாத்தி நமக்கு கிடச்சிருச்சு. சப்பாத்தியே பிடிக்காதுன்றவங்க கூட இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.